அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் டியான் என்றோ. இன்றும் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொண்ட 4வது 2020 சர்வதேச போட்டியினுடைய முழுமையான விஷயங்களை அலசி ஆராய காத்திருக்கிறோம். அந்த வகையில் நாணய சுழற்சியில் நேற்றைய தினம் வெற்றி பெற்றிருந்தது இந்திய அணி. முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை நியூசிலாந்துக்கு வழங்கியிருந்தார்கள். நேற்றைய நாளில் இந்தியா நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலாவதாக துடுப்படுத்தாடி இருக்கலாம். ஆனால் நேற்றைய தினம் அவர்கள் அதை செய்ய மறுத்ததன் காரணமாக நியூசிலாந்துக்கு ஒரு ஆறுதல் வெற்றி, முதலாவது வெற்றி, இந்த தொடரின் முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது நேற்றைய நாளில். மிக முக்கியமாக நியூசிலாந்து அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டெவன் கொன்வேயும் டிம் ஷர்ஃபர்டும் இணைந்து மிக சிறப்பான இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 100 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். 8.2 பந்து வீச்சுகள் இருக்கின்றவரை முதலாவது விக்கெட் டெவன் கொன்வே ஆட்டமிழந்தார். வெறுமனை 44 ஓட்டங்கள் எடுத்த வேளையிலே 23 பந்துகளை சந்தித்து மிக வேகமாக அவரும் துடுப்படுத்தாடி இருந்தார். 4 ஓட்டம் 3-6 ஓட்டங்களாக ரச்சின் ரவீந்திரா தொடர்ச்சியாக இப்பொழுது சோபிக்க மறுத்து கொண்டிருக்கிறார். நியூசிலாந்து அணியின் சார்பாக இந்த கடந்த 4 போட்டிகளிலும் அவருடைய ஓட்ட எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருக்கிறது. எப்படி இந்தியாவுக்கு சஞ்சு சாம்சன் இப்பொழுது அவர் அவுட் ஆஃப் ஃபார்மிலிருந்து நேற்றைய நாள் பெற்றுக்கொண்ட அந்த ஒருதலான கணிசமான எண்ணிக்கையை தவிர கடந்த போட்டிகள் பெற்றுக்கொண்ட பெறுபேறுகளில் மாத்திரம் இப்பொழுது நியூசிலாந்து அணியிலும் ஒருவர் இருக்கிறார், சச்சின் ரவீந்திரா. அவரும் சஞ்சு சாம்சனை போல துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். 2, 4, 3 என்று அவருடைய ஃபார்ம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. மிக அதிரடியாக நியூசிலாந்துக்கு ஆரம்பம் கொடுத்த வீரர் என்றால் டிம் ஷர்ஃபர்டை தான் சொல்ல வேண்டும். 62 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 36 பந்துகளில் 7-4 ஓட்டங்கள் 3-6 ஓட்டங்களாக அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நேற்றைய நாளில் 172 இருந்தது. மிக சிறப்பான துடுப்பாட்டம் அவருடைய மட்டைகளிலிருந்து நேற்றைய நாள் கிடைக்கப்பெற்றது என்பது சந்தோஷமாக இருந்தாலும் அவருடைய ஆட்டமிழப்பின் பின்னதாக கிளான் பிலிப்ஸ் 24 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 16 பந்துகளில் 3-4 ஓட்டம் 1-6 ஓட்டங்களாக. செப்மன் இன்றைய தினம் கடந்த போட்டியில் மிக சிறப்பாக செய்த செப் நேற்றைய நாளில் 9 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். 8 பந்துகளை சந்தித்து அவரை தொடர்ந்து அதிரடியாக ஆட ஆரம்பித்தார் டேரன் மிச்சல். ஒரு நாள் போட்டிகளில் மிக சிறப்பாக செயல்பட்ட டேரன் மிச்சல் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த 2020 போட்டியில் 18 பந்துகளில் 39 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 2-4 ஓட்டம் 3-6 ஓட்டங்கள். அவர் தான் நேற்று அதிகப்படியான ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட ஒரு வீரராக நியூசிலாந்து அணியின் சார்பாக இருந்திருந்தார். 216 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நேற்றைய நாளில் துடுப்படுத்தாடியிருந்தார். மிக வேகமாக ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தார். அவருடைய உதவியின் காரணமாக அணியின் ஓட்ட எண்ணிக்கை மிக வலுவாக சென்று கொண்டிருந்தது. பந்துகளுக்கு பந்து மிக வேகமாக துடுப்படுத்தாடி கொண்டிருந்தார். மிச்சல் சாண்டர் அணித்தலைவர் 11 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 6 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் அடங்கலாக. ஃபோக்ஸ் நேற்றைய நாளில் 13, அவரும் நியூசிலாந்து அணிக்கு ஒரு பங்களிப்பு செய்து கொடுத்தார். இதனால் ஒட்டுமொத்தமாக நியூசிலாந்து அணி நிர்ணயித்த 20 ஓவர்களில் 215 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. இதில் அதிகபட்சமாக ஓட்டங்களை கொடுத்தவர் இந்திய அணியின் சார்பாக ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தவர் பார்த்தா ஹர்தீஷ் ராணா 4 ஓவர்களை பந்து வீசியிருந்தார். 54 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக அதிகமான ஓட்டத்தை விட்டுக் கொடுத்தவர் ரவி பிஷ்னோய் 4 ஓவர்கள் பந்து வீசி 49 ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை மாத்திரம் கைப்பற்றினார். ஆனால் ஓட்டங்கு விகிதம் என்பது மிக அதிகமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஜஸ்பின் பும்ரா நேற்றைய நாள் அவருடைய ஓவர்களுக்கும் 2 சிக்ஸர்கள் விளாசப்பட்டிருந்தன. 4 ஓவர்கள் பந்து வீசி 38 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் ஜஸ்பின் பும்ரா. அவருடைய பந்து வீச்சும் நேற்றைய தினம் சொல்லிக்கொள்ளும் பழி இல்லை. ஆனால் நேற்றைய தினம் இந்திய பந்துவீச்சாளர்கள் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் பந்துகளை மிக மோசமாக வீசியிருந்தார்கள் என்றுதான் கூறணும். அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பந்து வீச்சு மிக மோசமாக இருந்ததன் காரணமாக 4வது போட்டியை தோற்று இருக்கிறது இந்தியா. ஹர்தீப் சிங் 4 ஓவர்கள் பந்து வீசி 33 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி முதல் விக்கெட்டை முதலாவது பந்திலேயே இழந்திருந்தது. ஹரினுடைய பந்து வீச்சில் அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்திருந்தார் முதலாவது பந்திலேயே. கடந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் எப்படி ஆட்டமிழந்தாரோ அதே போன்று இன்றைய போட்டியில் அவரும் ஆட்டமிழந்திருந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபார்முக்கு திரும்பியிருந்த அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ் நேற்றைய நாள் 8 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அவரும் ஆட்டமிழந்தார். இப்பொழுது 9 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளிலிருந்து தடுமாறி கொண்டிருந்த வேளையில் சஞ்சு சாம்சனும் ரிக்கு சிங்கும் இணைந்து சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டிருக்க சஞ்சு சாம்சன் வெறுமனே 24 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 15 பந்துகளில் 3-4 ஓட்டம் 1-6 ஓட்டங்களாக பெற்றிருந்த வேளையில் அவர் மிச்சல் சாண்டருடைய பந்து வீச்சில் போல்டு முறையில் ஆட்டமிழந்தார். இதனால் இந்திய அணி மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. 64 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 4வது விக்கெட்டாக ஹர்திக் பாண்டியா ஆட்டமிழந்திருந்தார். இதன் பின்னதாக ரிக்கு சிங்கும் ஆட்டமிழந்தார். அவரும் மிக மோசமாக துடுப்பாட்ட வேளை நேற்றைய தினம் அவர் இந்திய அணிக்காக ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருந்தார். ரிக்கு சிங்கை இப்பொழுது இந்திய கிரிக்கெட் வாரியம் மேலோக்கி துடுப்பாட்ட வரிசையை அவரை பயன்படுத்தி பார்த்திருக்கிறது போல் தெரிகிறது. காரணம், அவர் நேற்றைய தினம் 4வது இலக்கத்துக்கு துடுப்படுத்தாட வந்திருந்தார். 39 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 30 பந்துகளில் 3-4 ஓட்டம் 2-6 ஓட்டங்களாக மிக சிறப்பான துடுப்பாட்டம். ஹர்திக் பாண்டியா வர வேண்டிய இடத்தில் அவர் நேற்றைய நாளில் துடுப்படுத்த ஆடியிருந்தார்.
ஹர்திக் பாண்டியா வந்த வேகத்திலே நடை கட்டியிருந்தார். 2 ஓட்டங்கள் 5 பந்துகளை சந்தித்த வேளையில் அவர் ஆட்டமிழந்திருந்தார் மிச்சல் சாண்டனருடைய பந்து வீச்சிலே. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நேற்றைய தினம் இந்திய அணி 10 ஓவர்கள் நிறைவில் வெறுமனே 82 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகளில் தடுமாறி கொண்டிருந்தது. அப்போது சிவம் துபேனுடைய தாண்டவம் நேற்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிக சிறப்பாக துடுப்படித்து ஆடினார். நேற்றைய நாளில் 23 பந்துகளுக்கு 65 ஓட்டம். அவரை தவிர வேற யாரும் நேற்றைய நாள் சொல்லும்படியாக இல்லை. இதில் மிக முக்கியமான சாதனை ஒன்றையும் அவர் புரிந்திருக்கிறார். இந்திய வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிவேகமான 3வது அரை சதம் என்கின்ற சாதனையை நேற்றைய நாளில் சிவம் தூபே பெற்றிருக்கிறார். 3-4 ஓட்டம் 7-6 ஓட்டம் கிட்டத்தட்ட 282 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நேற்றைய நாள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார் சிவம் தூபே. மிக சிறப்பான துடுப்பாட்டம். 11வது ஓவரை சவுதி வீசும் போது அவருடைய ஓவரில் மாத்திரம் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்தியாவின் ஓட்ட எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு 10 என்கின்ற சராசரியை வருவதற்கு மிக உதவியாக இருந்து கொண்டது. அந்த போட்டியை நீங்கள் நேரடியாக பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். அவருடைய சிக்ஸர்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. ஒரு அணியினுடைய சகலத்துறை வீரராக கடந்த காலங்களில் பந்து வீச்சராக பயன்படுத்தப்பட்டிருந்த சிவம் தூபே நீண்ட இடைவெளிக்கு பின் ஒரு துடுப்பாட்ட வீரராக மாறிய நாள் நேற்றைய நாள். மிக சிறப்பான துடுப்பாட்டம். ஆனால் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ன, அர்த்திஸ்ரானுடைய கவனக்குறைவு, அதோடு சமிஞ்சை சரியாக இல்லாததன் காரணமாக ரன் அவுட் முறையில் நேற்றைய தினம் சிவம் தூபே ஆட்டமிழந்ததற்கு பின்னதாக இந்தியாவினுடைய ஓட்ட எண்ணிக்கை மிக குறைவாக சென்று கொண்டிருந்தது. விக்கெட்டுகள் அவ்வப்போது விழுக மொத்தமாக இந்திய அணி ஒட்டுமொத்த விக்கெட்டையும் இழந்து கொண்டது. 18.4 ஓவர்கள் பந்து வீசில் 165 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. இதன் காரணமாக 50 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து இந்த தொடருடைய முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 3-0-1 என்ற அடிப்படையில் நியூசிலாந்தை வென்று தொடரை முழுமையாக இந்திய அணி கைப்பற்றியிருந்தாலும் முதலாவது ஆறுதல் வெற்றியை நியூசிலாந்து பெற்றிருக்கிறது. இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயமாக இருந்தாலும் நியூசிலாந்தினுடைய பந்து வீச்சில் நேற்றைய நாள் ஹரி மாத்திரம் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டால் 3 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். டஃபி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். நேற்றைய தினம் மிக சிறப்பாக செய்திருந்தவர் மிச்சல் சாண்டனர் 4 ஓவர்கள் பந்து வீசி 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை கைப்பற்றிக் கொடுத்தார். கடந்த 4 போட்டிகளிலுமே நடந்து முடிந்த 4 2020 போட்டிகளிலுமே நியூசிலாந்து அணியினுடைய அணித்தலைவனுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக கருதக்கூடியது. அவருடைய துடுப்பாட்டம் பந்து வீச்சு 2லும் கலக்கி கொண்டிருக்கிறார். நியூசிலாந்து அணியினுடைய ஒரு வீரராக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். கிளான் பிலிப்ஸ் நேற்றைய நாள் 1 ஓவர்களை வீசியிருந்தார். 7 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. ஃபோக்ஸ் நேற்றைய நாளில் 3 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். கடந்த 2 போட்டிகளுக்கு முன்னதாக அவருடைய பந்து வீச்சுக்கு மிக மோசமாக தாக்கியிருந்தார்கள் சூரியகுமார் யாதவும் அபிஷேக் சர்மாவும். இங்கே அது சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம். டஃபி நேற்றைய நாள் 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இதுதான் நியூசிலாந்தினுடைய முழுமையான பந்து வீச்சு பாணி. நாளை மறுதினம் 5வது இறுதியுமான 2020 போட்டி நடைபெற காத்திருக்கிறது. முழுமையான ஸ்கோர் விவரங்கள் அதன் பற்றிய சுருக்கமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கிறேன். என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மொபைலில் என்னுடைய காணொலி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து சேரும். அப்படிங்கிறதோடு நாளைய தினம் புதிய ஒரு காணொலியோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.